வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? நீங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? நீங்க 10 லட்சம் ரூபாய் கடன் என்று சொல்லுவதே இருக்க 12 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இதில் வந்திருக்க. நம்ம இதில் வந்து நமக்கு பணம் வந்ததுனால தான் இவ்வளவு செலவழிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து எவ்வளவு தூரத்துக்கு எங்க SOTR இருந்து வரக்கூடியது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா SOTR எவ்வளவு நமக்கு வர வேண்டியது 25% தான். 75% பணம் எங்க இருந்து வரணும்? ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரணும். அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பணம் நமக்கு வரல, டெவல்யூஷன்ல குறையுது. இன்னும் கூட சொல்ல போனா நமக்கு வந்து பினான்ஸ் கமிஷன்ல இந்த வருஷம் வரப்போறதும் குறைக்கிறாங்க. எல்லா விதமான கன்சைன்ஸை நம்ம தொடர்ச்சியான அதில் சொல்லியிருக்கோம். நமக்கு வர வேண்டிய பணமே எவ்வளவு வரலன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம எந்த சொல்லியிருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிப்பாட்டிருக்கோமா? 1,15 லட்சம் பேர்ல இருந்த மகளிர் உரிமை தொகை 1,31 லட்சம் பேருக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். பொங்கல் பரிசு தொகை கொடுத்தோம். எந்த சொல்லியிருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நாங்கள் குறைத்து வைக்கல. எல்லாவற்றையும் நிதி மேலாண்மையின் காரணமாக இருக்கிறதுக்குள்ளதான் நாங்க பண்ணியிருக்கோம். நீங்களும் பண்ணுங்க. சில துறைகளை குறிப்பிட்டார். கனிம வளத்துறையில பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு சார். நான் தான் சொன்னேன் சார். நான் தான் சொல்றேன். லீக்கேஜ் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க 4-5 துறைகளை சொல்றீங்களா, நீங்க சொல்லுங்கன்றேன். நீங்க SOTR வருவாய் எப்படி இருக்கு? வருவாயை பொறுத்த மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமாக நமக்கு கனிம வளங்கள்ல வர்றது நீங்க தான். ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீங்கள் இதே ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. அவர் சொல்றாரு 4 இதுல வரல, ஜிஎஸ்டியில் வரலன்னு. நான் அதே தான் சொல்றேன். நீங்களே கூட தான் ஜிஎஸ்டி கமிஷனரா இருந்தீங்க. லீக்கேஜ் இருந்ததுன்னா நீங்களே நிப்பாட்டி இருக்கலாம். ஏன் அந்த வாய்ப்பு இல்லை? காரணம் என்ன ஃபேக்டர்ஸ்? அதனால தான் நான் சொல்றேன். இதை நீங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க இதெல்லாம் பண்ண போறோம். நான் அதை ஒன்றும் தவறா சொல்ல. நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுடைய SOTR நாங்க கூட்ட போறோம்னு சொல்லுங்க. ரைட்டு, யாரும் அதை கூட குற்றம் சொல்ல வரும்ல. சொல்லிட்டு உங்களுடைய இந்த ரிவைஸ் இது கொடுப்பீங்கல்ல, அப்ப நாங்க இந்த அளவுக்கு இதை உயர்த்தி இருக்கோம் என்று அந்த ஃபிகர் நான் பேசும்போது சொன்னேன். இந்த ஃபிகருக்காக நான் வெயிட் பண்றேன். வரட்டும், பாப்போம் எப்படி நடக்கும். சார் நான் என்ன சொல்றேன்னா, சார் நான் அப்படியே சொல்லு. நீங்க 10 லட்சம் கோடின்றது இந்த 2 மடங்காக வந்து கொண்டே இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதனால தான் சொன்னேன். ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்துக்கிட்டா இந்த பணம் என்பது 57,000 கோடில இருந்து அடுத்து திருப்பி அந்த அம்மா வருகிற போது அது 1 லட்சம் கோடியாக வருது, அது 2 லட்சம் கோடியாக வருகிறது. 2.7 திருப்பி அந்த பெர்சன்டேஜ் கூடுகிறது. 4.85 இருந்தது, இப்ப 4.8 வரும்போது இது நான் இப்பயும் நான் சொல்றேன். இது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சொல்லணும். நாங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நேற்று சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு. நான் செக்ரட்டரி நல்லா சொன்னார். அவர் தான் சொன்னார், எங்கேயும் கடன் வாங்கும் போது பெர்மிஷன் இல்லாம அவங்க வாங்கல. அது மாதிரி வாங்கின பல நல்ல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்களை நீங்க நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க, நாங்க வரவேற்கிறோம். நல்ல திட்டங்களை நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் நீங்க சொல்லியிருக்கோம். இன்னும் கூட சொல்ல போனா இவ்வளவு பெரிய அறிக்கை சொல்றோமே சார், டபுள் டிஜிட் நீங்க சொல்றாரு, பக்கத்தில் இருக்க மாநிலம் எல்லாம் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஏன் டபுள் டிஜிட் வந்திருக்க 11.9% நம்ம வந்திருக்கோம், இன்னைக்கு 8% அந்த பெர்சன்டேஜ் ஏன் சொல்ல மாட்டீங்க? இவ்வளவு கன்சைன்ஸுக்கு அப்புறம் தானே. ஒரு நண்பர் இப்ப கேட்டாரு, ஏன் உங்க இது என்ன வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கைன்னு. வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நீங்க எடுத்தா தானே உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்னைக்கு டபுள் டிஜிட் பொருளாதாரம் எப்படி வந்தது? நம்ம இன்னைக்கு போய் சொல்றீங்களே 2வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்லுகிறோமே, இத்தனை பேர் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கிறோம்னு நம்ம போய் சொல்றோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம போய் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிதிநிலையை பெருமையோடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன காரணம்? இதெல்லாம் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஏன் அதை பத்தி இதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஆக நாங்கள் என்ன சொல்றோம், இது நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்தீங்கன்னா சிறப்பு. அதைத்தான் சார் சொல்றேன் சார். நீங்க 6 இடத்துலயும் அம்பேல்ட்டீங்க. அம்பேல் அப்படின்னு ஒரு எடுத்துட்டீங்க, எடுப்புலயே சொல்லிட்டீங்க. காரணம் என்ன? எங்கிட்ட எந்த புதிய திட்டங்களும் இல்லைன்னு இப்பயே நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதைத்தான் அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். நீங்க இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லிதானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க.
இங்க இருக்கக்கூடிய இந்த பிஸ்கல் ஃபிகர்ஸ் உங்களுடைய பிஸ்கல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட் இது புதுசாக அன்னைக்கு வந்திருக்கு. எங்களுடைய நிர்வாகத்தை முடித்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்டீரியம் பட்ஜெட்லேயே நிதியமைச்சர் என்கின்ற முறையில் என்னுடைய உரையினுடைய பகுதியாகவே அது இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு ஃபிகரும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தில் மறைக்கப்படவோ அந்த ஃபிகரை மாஸ்க் பண்ணவோ இல்லை. எல்லாமே ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் பேப்பர்ல இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு தானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆக நீங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை செய்வேன் இந்த வாக்குறுதியை மக்களிடத்துல சொல்லியிருக்கீங்க. அதை நிறைவேற்ற பாருங்க. அதை நிறைவேற்ற முடியல அப்படின்ற உங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக நான் மீண்டும் இந்த பிரஸ் மீட்டோட இறுதியில் சொல்கிறேன், இந்த அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளக்கூடிய முயற்சியை எடுத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.